இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதார் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நேத்து மாதிரிதான், நேத்தோட கண்டினியூஷன் லாக்டவுன் செய்திகள். அடுத்தது வந்து அடுத்தது பத்ரிஜி இதுல என்னென்ன நம்மளுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் எல்லையற்ற சக்தி ஒளிஞ்சிருக்கு. நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய சக்தி இருக்குங்க. அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளார நிறைய சக்தி இருக்கு. நம்மளுக்கு எல்லையில்லாத சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு நமக்குள்ளார. அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அழகா வந்து நம்மளுக்கு பத்ரிஜி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ளார இருக்கிறத வந்து எப்படி அப்படின்றது அழகா சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்தி எப்ப அதிகமாகுதுன்னு பாத்தீங்கன்னா தியானம் செய்யறப்ப. எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்யறப்ப அந்த சக்தி ரொம்ப அதிகமாகுது. ஆனா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு. ராவணனும் தியானம் செஞ்சாங்க. அனுமன் சீதையும் தியானம் செஞ்சாங்க. ஆனா எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க? ராவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தீய வழியில யூஸ் பண்ணாங்க. ஆனா அனுமனும் சீதையும் வந்து அது வந்து சரியான வழியில உபயோகிச்சாங்க. சோ அதனால வந்து நமக்குள்ள இருக்கிற சக்தியை வந்து எப்படி நம்மளுக்கு அந்த சக்தியை நம்ம கரெக்டான சரியான முறையில வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எல்லையற்ற சக்தி இருக்கு. சோ நன்மை செஞ்சா நம்மளுக்கு நன்மை வரும், தீமை செஞ்சா நம்மளுக்கு தீமை வரும். ஸோ நம்ம எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நம்ம மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலுமே எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎம்சி மாஸ்டர்ஸ்க்கு இருக்கு. ஏன்னா அந்த சக்தியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஆனந்தமா சந்தோஷமா இருப்போம். நம்மளுக்குள்ளார அந்த சக்தியை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து அப்படி யூஸ் பண்றதே இல்லை. ஆஹ் அனுமன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ மலை தூக்குறதுக்கு அந்த 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 சக்தியை யூஸ் பண்றாங்க. நமக்குள்ள இருக்கிற சக்தியை வந்து அவருக்குள்ள இருந்த சக்தியை வந்து சஞ்சீவ மலை தூக்குறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனா ராவணன் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து எப்படி அழிக்கலாம், அவங்களால அழித்தல் முறையில வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்து முஸ்லீமை வந்து ஜாயின் பண்ணணும்னு இருந்தாரு. ஆனா ஹிட்லர் எல்லாத்தையும் அழிச்சாரு. சோ எல்லாருக்குள்ளயுமே சக்தி இருக்கு, எல்லாருக்கிட்டயுமே ஆற்றல் அதிகமா இருக்கு. அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம், எந்த மாதிரி உபயோகிக்கிறோம். ஷேக்ஸ்பியர் வந்து டிராமா எழுதினாரு. காளிதாசர் வந்து காவியம் படைச்சாரு. சோ எல்லார் மனுஷக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு. அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் அதை பொறுத்துதான் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு அந்த ஆற்றலை எப்படி உபயோகிக்கிறோம். எல்லாருனாலயுமே முடியும் நம்மளுக்கு. நம்மளால முடியாதுன்றது கிடையவே கிடையாது. லியோனார்டோ டாவின்ஸ்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகா வந்து வரைவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. லோப்சாம் பிராம்பா நம்மளுக்கு வந்து தியான புத்தகம் வந்து நம்மளுக்கு தியான ரகசியம் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாங்க. நம்மளுக்கு புத்தகங்கள் எழுதி கொடுத்தாரு. So, அவ்வளவு கிரேட் மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாருக்குள்ளயும் அந்த சக்தி இருக்கு. அவங்களால முடியும் நம்மளுக்கு. ஒரு மனிதர் செஞ்சா எல்லார் மனிதரும் செய்ய முடியும் இல்லையா? அதான பத்ரிஜி சொல்லிட்டு இருக்காரு. என்னால வந்து ஞானி ஆக முடியும், என்னால வந்து எல்லாம் ஆக முடியல, உங்களாலையும் முடியும், எல்லாருனாலையும் முடியும், எல்லாருமே செய்ய முடியும் அப்படின்றத சொல்லாரு. ஆஹ் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. தலாய்லாமா வந்து அங்க இருந்து திபெத்ல இருந்து இந்தியாக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம அகிம்சையா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து ஆன்மீக செய்திகள் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. டார்கம் சரோடையன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக விஷயத்த வந்து ரொம்ப அழகா நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் வடிவங்கள் வழியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குள்ளயுமே சக்தி இருக்கு. விஸ்வநாத் ஆனந்த் கிட்ட செஸ் நாலேஜ் இருக்கு. சோ அவருக்குள்ள இருந்த சக்தி செஸ்ஸா வந்தது. சோ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுக்குள்ள இருக்கிற சக்தி நம்மளுக்கு தெரியறதே இல்லை நம்மளுக்கு. ஓ எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, ஆனா தெரியல. ஆனா தியானம் செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓ ஏன்னா சொல்லுவாங்க நம்மள ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? தியானம் செய்ய ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ நான் தியானம் செஞ்சேன்னா நமக்குள்ளால இருக்கிற சக்தி என்னன்றதை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சோ நம்ம வந்து ரொம்ப அழகா நம்ம அந்த சக்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட சக்தியை ரொம்ப அழகா வந்து அவங்களோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஜிகே சார் இருக்காரு, நம்மளுக்கே தெரியும் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து இருக்காரு. அவங்க வந்து மருத்துவம் படிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ரிஜி கிட்ட வந்து தியானம் கத்துக்கிட்டாரு. தியானம் கத்துக்கிட்ட உடனே அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசனை பண்ணாரு. யோசனை பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாரு. ஏன் நோய் வருது, என்ன வருது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட், ஆன்மீக மாத்திரைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சு நிறைய பேருக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு. என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அவங்க பிரச்சனைகள் வந்து தியானம் மூலியமா அவங்க ஆன்மீகம் அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஆராய்ச்சியின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக மாத்திரைகள் கொடுத்து மக்களை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு எல்லா பக்கமும் சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து அந்தமான் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மும்பை, கல்கட்டா அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டு இப்ப ஜெர்மனில செட்டில் ஆயிட்டு, இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டு அங்க வந்து மான்செஸ்டர்ல இருந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இன்னும் நிறைய பக்கமும் போயிட்டே இருக்காரு. அவர் வந்து அவங்களால வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியாதுன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. சோ அவர் மருத்துவரா இல்லாம மருத்துவரா இருந்தாரு. ஆனா தியானத்து மூலியமா என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தியானம் மூலியமா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அழகா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் பத்மா. அவர் வந்து அவங்க வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர். சோ டான்ஸ் மூலியமா டான்ஸுக்கு வர்றவங்களுக்கு தியானம் சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. டான்ஸ் மூலியமாவும் தியானம் பரப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் நியூட்டன் லைஃப் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? சோ அவரும் அதே மாதிரிதான். அவரும் வந்து தியானம் மூலியமா வந்துட்டு நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, பத்ரிஜி சார் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன் வந்து என்கிட்ட தியானம் கத்துக்கிட்டாரு, மாணவன்மா கத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப உலகத்துக்கே குருவா இருக்காரு. அதனால நமக்கு நாமே உதாரணம். சோ நாம தான் உதாரணமா இருக்கணும். எல்லாத்துக்குமே நாம தான் பிரபிட் மாஸ்டர்ஸ் தான் உதாரணமா இருக்கணும். ஓஷோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல பிறந்தாரு. சோ அவர் வந்து உலகையே வென்றாரு. எப்படி நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரமிட் மாஸ்டர் ஹனுமந்தராவ், அவர் வந்து நிறைய பிரமிட் வந்து நிறைய அவங்க இருக்கிற ஊர்ல வந்து நிறைய பிரமிட் கட்டியிருக்காரு. பிரமிட் கட்டி நிறைய பேருக்கு வந்து அந்த பிரமிட் மூலியமா எத்தனை மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்காரு. தட்டவத்ரி வீரராகவா சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து பீமாவரம் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் அந்த ஊர்ல கொண்டு வந்துட்டு நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களால கலந்துக்கும் எல்லா ஊர்களுக்கும் போய் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பீமாவரம். அதுக்கப்புறம் அவங்களால எந்த ஊருக்கெல்லாம் போக முடியுமோ அந்த ஊருக்கெல்லாம் போய் தட்டவாத்தி வீரராகவ் சாரும் அவங்க வைஃப் ராஜலட்சுமி மேடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க முடிஞ்ச சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் ராவ் சார், ராகவ் சார், ஜக்கா ராகவ் சார், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வசிஷ்ட கௌதமி வந்து கிரியேட் பண்ணிட்டு அங்க வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. தியான மகா யக்ஞம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப ஒரே மனுஷன் தான், ஆனா எத்தனை சர்வீஸ் எத்தனை இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதே போலதான் நம்மளாலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய செயல்கள் செய்ய முடியும். நம்ம கிட்டயும் இந்த நிறைய ஆற்றல் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஐயோ என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, என்னால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ளாரியே வந்துகிட்டு நம்மளே சந்தேகப்படுறோம். என்னால முடியுமா, என்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த தியானம் நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற டவுட் எல்லாம் போயிட்டு நமக்குள்ளார இருக்கிற அந்த சக்தி நம்மளுக்கு தெரியும். என்னால முடியும், என்னால செய்ய முடியும். இத்தனை மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் தியானம் கத்துக்கிட்டு தான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியும், என்னால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எனக்குள்ளறைய ஆற்றல் இருக்கு. என்னால வீட்டை பார்த்துக்க முடியும், பிசினஸ் போனா பிசினஸ் பார்த்துக்க முடியும், தியானமும் சர்வீஸ் பண்ண முடியும், என்னால எல்லா செயல்களும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சக்தி தெரியும். அதுக்கு உதாரணம் இது படிக்கும்போது எனக்கும் தெரிஞ்சது. ஓ எனக்குள்ளார இருக்கிற சக்தி எனக்கும் தெரிஞ்சது. சோ எல்லாருமே என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சவொடனே கேட்டாங்க. எல்லாருமே வந்து கேட்டாங்க. அதுல சில சில விஷயங்கள் நம்ம தியானத்த பத்தி நான் அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் நம்ம வந்து தியானத்த கொண்டு வர முடியுமோ, பிரமிட் கொண்டு வர முடியுமோ, அந்த இடத்துல நான் கொண்டு வந்தேன். நெறைய பேருக்கு வித்தியாசமான விஷயங்கள் நான் செஞ்சேன். அவங்க வந்து கேட்டாங்க, "எப்படி உன்னால செய்ய முடிஞ்சது? மேரேஜ்ன்றப்ப எங்களால ஒரு விஷயத்தையே செய்ய முடியுது. நீ எப்படி பல விஷயங்கள் செஞ்ச?" சோ இந்த இது இந்த ஆற்றல் அந்த ஆற்றல்ன்ற விஷயம் தெரியும்போது தெரிஞ்சது. சோ நமக்குள்ளார இந்த ஆற்றல் இருந்திருக்கு. இந்த தியானம் மூலியமா தான் நம்மளுக்கு வெளிப்பாடு தெரிஞ்சிருக்கு. என்னால எல்லாமே செய்ய முடியும்.
ஸோ இப்பவும் என்னால ஃபேமிலி பார்த்துக்க முடியுது, கடை பார்த்துக்க முடியுது, வேலை செஞ்சுட்டு நம்மளால தியானமும் இந்த மாரி நம்மளோட நம்மளால படிச்சுட்டு நம்மளால செஷனும் எடுக்க முடியுது. ஸோ எல்லாருக்குள்ளயும் இந்த ஆற்றல் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இந்த சக்தி இருக்கு. அந்த சக்திய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தியானம் நம்ம ரெகுலரா செய்யணும். தியானம் ரெகுலரா செஞ்சா நமக்குள்ளார இருக்கிற சக்தி நம்மளுக்கு தெரியும். வேதவியாசர் வந்து மகாபாரதம் எழுதினாங்க. எப்படி வந்ததுங்க? அவங்க மூளையில இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த யோசனை பண்ணி, அவங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து குடுத்தாங்க. வால்மீகி ராமாயணம் எழுதினாரு. வால்மீகி எப்படி இருந்தாரு தெரியுங்களா? வேட்டைக்காரர். ரத்தனக்கார். வேட்டைக்காரரா இருந்தாரு. வேட்டைக்காரரா இருந்து எப்படி ராமாயணம் எழுதினாரு? சோ எல்லாருமே சக்தி நமக்குள்ளார இருக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளயும் சக்தி இருக்கு. தாடிப்பத்திரியில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஆனந்த் மாஸ்டர்ன்னு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் பாத்துக்கிட்டே வந்து ஸ்கூலையும் பாத்துக்கிட்டு சர்வீஸ பண்ணிட்டு இருக்காங்க. நவகாந்த் வந்து பிஎம்சிக்கு வந்து நிர்வாகியா இருக்காரு. அவங்க ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு பிஎம்சிக்கு நிர்வாகியா இருக்காரு. நந்தபிரசாத் மாஸ்டர் வந்து இமயமலை போய் அங்க இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கர்னூல்ல நிறைய பால விஜயகுமார் மாஸ்டர் இருக்காரு. அவங்க வந்து அங்க இருக்கிற சுத்துப்பக்கம் இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து போய் தியானம் சொல்லி கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுனிதா மேடம், சுனிதா ஜெகதீஷ் மாஸ்டர்ஸ், அவங்க 2 பேரும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களுக்கும் போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் மாஸ்டர் இருக்காரு, தங்கம் வியாபாரி. சோ இது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சில மாஸ்டர்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ நமக்குள்ளாரையே எல்லா மாஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளால வந்து செய்ய முடியும். லட்சக்கணக்கான பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து நினைச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தையே மாத்தலாம். ஒரு மனிதனோட ஆற்றல் இவ்ளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மாஸ்டர் செஞ்சா எப்படிங்க இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? எந்த வேணா மாற்ற முடியும். இந்த உலகத்தை மாற்ற முடியும். சோ இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தையே வந்து ஒரு சைவ உலகமா மாத்திடுவோம். தியான உலகமா மாத்திடுவோம். எல்லாருமே நம்மளால வந்து எல்லாமே செய்ய முடியும். எல்லா இடத்துலயுமே தியானம் வந்துரும். எல்லா இடத்துலயுமே வந்துரும். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, சைவ உணவாளர்களா மாறிடுவாங்க. சைவ உணவு தான் எல்லா பக்கமும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த குரூப்புக்கு நெறைய பவர் இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, ஹரியானால நேத்ரா மாஸ்டர், லூதியானால ரட்சா மாஸ்டர், ஜஸ்விந்தர் கவுர் வேர்ல்ட் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல கிரிஜா மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ், கர்நாடகா. ஸோ நெறைய மாஸ்டர்ஸ். இதுல கொஞ்சம் மாஸ்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாஸ்டர்ஸ் நானும் சொல்லணுன்றதுக்காக லாக்டவுன் பீரியட்ல வந்து நெறைய மாஸ்டர்ஸ். இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் நெறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. 15 சாரே சொன்னாரு. யார் லாஸ்டெல்லாம் தியானத்துக்கு வராங்களோ அவங்களாம் கிரேட் மாஸ்டர்ஸ். ஸோ நம்மளே ஷார்ட் பீரியட்ல லாக்டவுன் அப்ப இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பத்ரிஜி சார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெறைய மாஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளால பேரே சொல்ல முடியாத அளவுக்கு மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரேட் மாஸ்டர்ஸ் நெறைய சர்வீஸ் அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில வந்து நம்ம என்ன செய்றோமோ அது நம்மளுக்கு திரும்ப வரும். நம்மளுக்கு நன்மை செஞ்சா நம்மளுக்கு வரும். தீமை செஞ்சா தீமை வரும். சோ அத நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு, அறிஞ்சுக்கிட்டு, அத நம்ம கரெக்ஷன் செஞ்சுக்கிட்டு, நம்ம வாழ்க்கை வந்து நம்ம சிறப்பா வாழணும். சோ ராவணன் தீங்கு செஞ்சாங்க. ராவணனுக்கு தீங்கு வந்தது. சோ ராமன் வந்து நல்லதுக்காக இருந்தாரு. ராமன் நல்லதுக்கே செஞ்சாரு. நம்மளுக்காக வந்து நம்மளோட லைஃப் மாறணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிவபெருமான் தான் அனுமனா அவதாரம் எடுத்தாங்க. அனுமனா அவதாரம் எடுத்துட்டு கடைசியில வந்து ந அனுமனா அவதாரம் எடுத்தாங்க. அனுமனா அவதாரம் வந்துட்டு, அனுமன் அவதாரம் முடியிறப்ப ராமர் கிட்ட வந்து வந்து போய் பேசுறாரு. நான் கிளம்புறேன். இல்ல, இல்ல. நீ இங்கேயே இருந்து எல்லாத்துக்குமே சர்வீஸ் பண்ணணும் நீ வந்து. அனுமன் நீ எல்லாத்துக்குமே தோள் கொடுக்கணும். எல்லாருக்குமே நீ வந்து இங்க வந்துட்டு நெறைய பேர் தியானம் வர்றவங்களுக்கு நீ வந்து எப்பயுமே ஒரு காப்பாளனாக இருக்கணும். அவங்களுக்கு துணை இருக்கணும். அவங்களோட இருக்கிற சக்திய பெருக்கணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோ ராமர் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹனுமான் இங்கேயே இருந்து நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து கடவுள்கள் வந்து இங்கேயே இருந்து வந்து நம்மளுக்கே தெரியும் மாஸ்டர்ஸோட கனெக்ட் ஆறப்ப நம்மளுக்கு ஒரு கிரேட் எனர்ஜிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பிகாஸ் அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. நம்மளுக்காக இங்கேயே தான் இருந்து யுக யுகங்களா இருந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. சோ உதவி செய்யும் போது வந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? சோ நம்மளோட சக்திய தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அழகா நம்மளோட வாழ்க்கைய நம்ம நல்லா வாழணும். நம்மளோட சக்திய தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சிறப்பா நம்மளோட வாழ்க்கை வாழணும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மாவின் முன்னேற்றம். நம்மளோட ஆன்மா வந்து முன்னேற்றம் முன்னேற்றம் அடையறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நேத்து சொன்ன மாரி தான். ஒரு திட்டம் தீட்டிட்டு தான் வி ஹேவ் அ பிளான். நான் இங்க வந்துட்டு இந்த இந்த பிளானுக்காக நான் வந்து நேத்து சொன்ன மாரி தான். நான் பொறுமைக்காக நான் வந்திருக்கேன். அந்த பிளானுக்காக தான் நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். அந்த பொறுமைய கத்துக்கிட்டே நான் நெறைய பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை பர்ப்பஸ் ஆஃப் மை லைஃப். திஸ் இஸ் மை பிளான். அப்படின்னு நான் வர்றப்ப. ஆனா இங்க வந்தவுனே என்ன பண்ணிடுறேன், நான் மறந்துடுறேன். ஐய நான் போ ஓ! நான் ஏன்னா வாழ்க்கை சூழல்ல வந்து நான் பொறுமையா இருக்கணும்னா, எனக்கு எந்த மாரி சூழ்நிலைய வரும்? கோவம் வர்ற மாரி தான் எல்லாருமே இருப்பாங்க. என்னோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, கோவப்படுற மாரி தான் எனக்கு வந்து அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி குடுப்பாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். நான் எதுக்காக வந்திருக்கேன்? நான் பொறுமைய கத்துக் குடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். தியானம் சர்வீஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் பொறுமையா இருக்கணும். பொறுமைய கத்துக் குடுக்குற மாஸ்டரா இருக்கணும் நாம. நான் பொறுமைய கத்துக் குடுத்தா தானே நான் பொறுமையா இருன்னு மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நானே பொறுமையா இல்லன்னா, நான் எப்படி அந்த விஷயத்த நான் நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நான் பொறுமைய கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் அந்த பொறுமைய கத்துக்கணும். நான் பொறுமையா இருக்கணும். ஆனா, இங்க வந்தவுனே சில பிறவிகள் என்ன ஆகும்னா, நம்மளோட நம்ம மறந்துருவோம். நம்ம எந்த பிளான்க்காக வந்திருக்கோம், நான் எதுக்காக வந்திருக்கேன்றத மறந்துருவோம். இவங்க நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் கோவப்படுறப்ப என்ன செய்வோம்? நம்மளும் கோவப்படுவோம், கத்துவோம். அப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சிரும். திருப்பி நம்ம மேல் உலகம் போயிடுவோம். சோ, நம்மளோட பர்ப்பஸ என்னன்னு தெரியாம நம்ம அத மறந்துட்டு, மறுபடியும் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம். நான் எதுக்காக வந்திருக்கேன்ற அந்த ரீசன மறந்து போயிட்டு, இங்க வந்தவுனே சூழ்நிலையில நம்ம மாட்டிடுறோம். சூழ்நிலைக்குள்ள நம்ம சிக்கிடுறோம். அப்ப நம்மளோட ம அ சூ சூழ்நிலையில சிக்கினோனே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நம்மளது மறந்து போயிடுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மறதில பல பிறவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா, இப்ப நான் தியானத்துக்குள்ள வந்துட்டு, விழிப்பு நிலையோட இருந்து, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோனே என்ன ஆகுது? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த காரணத்துக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வந்து விழிப்பு நிலையில பொறுமையா இருக்கேன். எல்லா இடத்துலயும் நான் பொறுமையா இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? நான் பொறுமைய கத்துக்கிட்டேன். என் பர்ப்பஸ் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னோட வாழ்க்கை வந்து முழுமை அடைஞ்சிடும். சோ, அதுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தமோ குணத்துல இருப்போம். தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்வீகம், சாத்வீகத்துல இருந்து சுத்த சாத்வீகம், சுத்த சாத்வீகத்துல இருந்து நிர்குணம். நிர்குணம்னா அமைதியா இருக்கிறது. எது நடந்தாலும் அமைதி, மிடில் பாத்துல இருக்கிறது. அதுதான் நிர்குணம். சோ, இதெல்லாம் நம்ம நிர்குணத்துக்கு வரணும்னா, பல பிறவிகள் எடுத்து தான் நம்ம இந்த நிர்குணத்துக்கு வர முடியும். சோ, நம்ம ஆன்மா தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆன்மாவோட தேடல் வந்து என்னவா இருக்கும்? நம்ம கடைசியில வந்து நிர்குணத்துல போய் நிக்கணும். அதுதான். சோ, அந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. அ நம்மளோட வாழ்க்கை முடியும்போது நம்மளுக்கு எப்படி தோணும்? நான் நான் எப்படி இருந்திருக்கேன்? என்னோட வாழ்க்கை முடியும்போது நான் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நன்றாக வாழ்ந்தேன். நான் கரெக்ட்டா வாழ்ந்தேன். நான் சரியான முடிவு தான் எடுத்தேன். நான் என்னோட இதுக்காக நான் தான் தியாகம் செஞ்சேன் நானு. நான் யாரையுமே தப்பு சொல்லல. நான் எந்த ஒரு காரணத்துல இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருந்தேன். நான் ஆனந்தமா இருந்தேன் நானு. என்னால முடிஞ்ச நான் சேவைய செஞ்சுட்டு இருந்தேன் நானு. நான் என்னோட வேலைய நான் சிறப்பா செஞ்சேன். என்னோட வேலை முடிஞ்ச உடனே நான் வந்து இந்த பூமிய விட்டு நான் வெளியேறிடுவோம். சோ, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். நான் இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மாஸ்டருமே வந்து இந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பத்ரிஜி சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சோ, நம்ம இங்க வாழ்க்கை முடிஞ்சோனே நம்ம என்ன ஆவோம்? நம்ம வேற உலகத்துக்கு போயிடுவோம். அந்த உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்த உலகத்த முடிஞ்சவொன்னே வேற உலகத்துக்கு போயிடுவோம். இங்க வந்து நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அத அழகா நம்ம செஞ்சுட்டோம். அதனால மேலுலகம் போயிடுவோம். சத்தியலோக வாசிகள் வந்து பாத்தீங்கன்னா, ம் நம்ம நம்ம எல்லாமே சத்தியலோக வாசிகளா இருப்போம். இந்த பூமிக்காக ஒரு யாத்திரைக்காக வந்திருக்கோம். இந்த யாத்திரை முடிஞ்ச உடனே இந்த பூ இந்த நம்ம இங்க ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம திருப்பி நம்ம சக்தி லோகத்துக்கே நம்ம போயிடுவோம் நம்ம வந்து. நம்மளோட வேலை முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? நம்ம அங்க போ வேண்டியதுதான். அவ்வளவுதான். பல பிறவிகள் எடுத்து பல விஷயத்த கத்துக்கொண்டு ஆ நம்ம வந்து நெறைய கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கற்பிப்போம் இல்லீங்களா? சோ, இந்த பிறவியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி. இதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி. இதுதான் நம்ம 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 உலகத்துக்காக நம்ம செய்ற முயற்சி. இதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி.
ஸோ நம்மளோட கதாபாத்திரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா வேலை முடிஞ்சோனே நம்ம கிளம்பிருவோம். ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணாம, நம்ம வந்து என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிருவோம் நம்மளுக்கு. பை சான்ஸ் சொல்லிக் குடுக்கறது முடியல அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் இந்த உலகம் மாறணும் இல்லையா? இந்த உலகம் மாறணும் அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு வேலை முடியலன்னா பிறவி எடுப்போம் நம்மளுக்கு. இன்னும் கற்றுக்கொள்தல் பிறவி இருந்தா வேலை முடிவோம். கற்பித்தல் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளம்பிருவோம். ஸோ நம்மளோட வேலை இந்த பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கு நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிருவோம். திருப்பி ஃபைனலா திருப்பி இன்னொரு தடவை பத்ரிஜி சார் சொல்றாரு. ஸோ அனுமன் வந்து இந்த மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸுக்கும் எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்காரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர், அஸ்வத்தாமன், விபீஷணன் இது போல பல யுகங்கள் மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் இங்க தங்கி நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு. சோ நம்மளுக்கு உடல் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கடமைகள் இருக்கு. இந்த உலகத்துல இன்னும் கடமை இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கடமைகளை வந்து நம்ம அழகா சரியா செய்யணும். நம்ம கடமைகளை நம்ம சரியா செய்யணும். சரியா செய்யணும். சோ அடுத்தது இன்னொன்னு ஷார்ட்டா ஒண்ணு சொல்றாரு. நம்ம புத்தகம் வாசித்தல் ரொம்ப அவசியம். தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம கட்டாயம் நம்மளுக்கு வந்து கட்டாயம் நம்ம வந்து செஞ்சே ஆகணும். ஒரு மொட்டு வந்து மலர்ந்தாதானே அதோட இது முடியுது. அதே போலதான் நம்ம வந்து மொட்டா இருக்கோம், மொட்டா பிறந்திருக்கோம். இது எல்லாம் செய்யும் போதுதான் நம்ம பூவா மலர்வோம். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மலரா நம்ம வந்து மலருவோம். இது எல்லாமே கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம பெரிய மலரா மலருவோம். சோ இதுக்கு வந்து என்ன செய்யணும்? நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், நிறைய லிசன் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய சத்சங்கள் அட்டன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலரா மாறுவோம். நம்ம வந்து மலரா மாறுவோம். சோ மலர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து என்ன, ஏன், எப்படி அப்படின்ற காரணம் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப எனக்கு ஒரு தலைவலி வந்திருக்கா, அது ஒரு காரணமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு காரணமா இருக்கும். எந்த காரணமா வேணா இருக்கலாம். நான் யாருக்காச்சும் வந்து துன்பப்படுத்தியிருக்கலாம், தலையில அடிச்சிருக்கலாம். இல்ல என்னோட உடல்நிலை குறைவா இருக்கலாம். நான் தண்ணி குடிக்காம இருக்கலாம். நான் வந்து சரியான உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். இல்ல தேவையில்லாத விஷயங்கள நானே மனசுல போட்டு குழப்பி வைக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவலி வந்தா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரியம் இருக்கும். எதுவுமே காரணம், காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அ அர்ஜுனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் அ அர்ஜுனன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் 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 திரௌபதி கூட்டிட்டு வர்றாங்க. எல்லாருமே கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா அர்ஜுனர் வந்து என்ன சொல்றாரு? அம்மா நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. உடனே வந்து அம்மா என்ன சொல்றாங்க? எல்லாருமே அந்த பரிசை வந்து எல்லாருமே நீங்க 5 பேர் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. அர்ஜுனருக்கு உடனே ஷாக் ஆகுது. ஐயோ நம்ம எதான தவறா சொல்லிட்டோமா? அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வந்துட்டு தவறா சொல்றாங்க. இதுக்காக வந்து பீஷ்மர் கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு நீயே தான் வந்து முடிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து க கிருஷ்ணர் கிட்ட போய் கேக்குறாங்க. இல்ல இது உங்க பிரச்சனை நீயே தான் பாத்துக்கணும் அப்படின்றாங்க. சோ கடைசியில வந்து அர்ஜுனன் வந்து எல்லாருமே வந்து தர்மரே சொல்றாரு. இது யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை பண்ணிக்கும் போது தியானத்துல அவங்களுக்கு பதில் கிடைக்குது. திரௌபதி வந்து போன ஒரு அவங்க முற்பிறவில வந்து பாத்தீங்கன்னா 5 குணங்கள். பொறுமையா இருக்கணும், அறிவா இருக்கணும், பலசாலியா இருக்கணும், தைரியமானவரா இருக்கணும், யூகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த எனக்கு 5 இந்த 5 குணங்கள் கொண்ட கணவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முற்பிறவியில கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி கிடைக்கும்? ஒருத்தருக்கு ஒரு குணம் மட்டும்தான் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அழகுன்னா அழகானவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சோ 5 குணங்கள் வேணும் அப்படின்றப்ப உனக்கு அடுத்த பிறவில தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வரம் கிடைக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு வந்து இவங்க 5 பேருமே கணவர்களா வந்திருக்காங்க. சோ எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா காரணம் காரியம் இல்லாம நடக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து காரணம் இருக்கும்.
பத்ரிஜிக்கு வந்து ஒரு அத்தை இருந்தாராமா அவங்களுக்கு. அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு. பத்ரிஜிக்கு அவங்க மாஸ்டர்ஸ் வந்து ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிறு வயதிலேயே வந்து அவங்க அத்தை வந்து பைத்தியமா இருந்திருக்காங்க. சிறு வயது முதல் கொண்டே அவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முற்பிறவில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பறவையோட ரெக்கைய ஒடிச்சு அத ரசிச்சிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பிரியில வந்து துன்பப்பட்டுட்டு மனநலம் குன்றியவரா இருக்காங்க. ஸோ, ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, காரணம், காரியம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர கொலை பண்ணிடுறாரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. "ஓ! இது யாருக்கு தெரிய போகுது?" அப்படின்னு நெனச்சுட்டு அவரு இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, 6 மாசம் கழிச்சு அவரு ஜெயிலுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ, காரணம் நம்ம ஜெயிலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, யாருக்குமே தெரியாது. எதுவுமே நடக்காது. அவங்க அந்த செயல் செய்யும்போது, "யாருக்கு இது தெரிய போகுது?" அப்படின்னு நெனச்சு அவங்க செஞ்சாங்க. பட் தெரிஞ்சிருச்சு. அதோட அதோட விளைவு அவங்க ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. ஸோ, ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து காரணம், காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நம்மளுக்கு. நேத்து சொன்ன சீதா இனத்துல ஒரு பகுதியா இது இவங்க சொல்றாங்க. அ சீதா வந்து கோதாவரி மாதா வந்து சீதா வந்து கூப்பிட்டுட்டு, "சீதா தேவி, நீங்க வந்து ராவணர் கூப்பிடும்போது கட்டாயம் நீங்க இலங்கைக்கு செல்லுங்க. இல்லன்னா ராவணர் மாற மாட்டாங்க. ராவணன் அப்படியே தான் இருப்பாரு. மாற மாட்டாரு. உங்களுக்குள்ள மாற்றமே நடக்காது. அவங்க மாறல அப்படின்னா இந்த உலகத்துக்கு மாற்றம் வராது. அதனால நீங்க வந்து ராவணர் வதும் கட்டாயம் நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோதாவரி மாதா முன்னாடியே வந்து சீதா தேவி கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ, சீதா தேவி வந்து அங்க இலங்கைக்கு போனதுக்கு ஒரு காரணம். ஸோ, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம், காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்மள நோக்கி ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம், காரியம் இல்லாமல் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. ஸோ ராமர் போனது, சீதா இ இ ராமாயணத்துல வேற மாரி இருக்கு. உண்மையானது பார்த்தீங்கன்னா, சீதாயனம். நான் சொன்னேன் இல்லீங்களா? உண்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சீதாயனம் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே போல தான் வந்து சீதாயனத்துல சரியான ராமாயணம் சரியா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, காரணம், காரியம் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்மள நோக்கி ஒரு விஷயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த நோக்கி நம்ம யோசனை பண்ணணும். ஏன் இது எனக்கு நடந்திருக்கு? இது ஏன் இப்படி நடந்தது? ஏன் இந்த மாரி இருக்கு? அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த நான் யோசனை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட பதில் சரியாக கிடைக்கும் எனக்கு. சரியானதாக எனக்கு கிடைக்கும். அதே போல தான். நம்ம தாய் தந்தையர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா, நாம தான் தேர்ந்தெடுத்தோம். எனக்கு இந்த மாரி தாய் வந்துட்டாங்க, தந்தை வந்துட்டாங்க. என்னோட வாழ்க்கை இந்த மாரி இருக்குன்னா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் தான் காரணம். அந்த விஷயம் என்ன நோக்கி வருதுன்னா, அந்த காரணம், காரியம் இல்லாமல் என்னை நோக்கி வராது. ஸோ, அதனால வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண, காரியத்துக்கு நானே தான் காரணம். நெறைய பேர் வந்து காரணத்துக்கு வந்து பார்த்தாங்க. கௌதம புத்தர் வந்து வெளிய வந்தாரு. வெளிய வந்தோனே கேட்டாங்க. மரணம் ஏன் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மரணத்துக்கு காரணம் என்ன? துன்பம். அப்ப துன்பம் தான் எல்லாத்துக்கும் காரணமா? எ இது எதனால எ அ மரணம் ஏன் அடைஞ்சாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மரணம் வந்து துன்பம். அத ஆராய்ச்சி செய்யும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தருக்கு அவரோட செஞ்ச துன்பம். ஸோ ஒரு ஒரு மரணம் பார்த்தோனே அவருக்குள்ள கேள்வி வந்தது, காரணம் வந்தது, கண்ணு முன்னாடி பார்த்தாரு, கொஸ்டின் போட்டாரு. அதுக்குள்ளார விடையே தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளுக்கு தியானத்த குடுத்தாரு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரணம், காரியம். ஸோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து துன்பம் கொடுக்கக்கூடாது. எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம எது குடுக்குறோமோ, அது நம்மளை நோக்கி வரும். நான் ஒருத்தங்களுக்கு துன்பம் குடுத்துட்டேன்னா, அந்த துன்பம் எனக்கு வந்துரும். நான் புண்ணிய காரியங்கள் செஞ்சேன், நல்ல விஷயங்கள் செஞ்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நல்லது திரும்பி வரும். சரி ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, காரண, காரியம் இல்லாம நமக்கு எதுவுமே நோக்கி வராது நம்மளுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முயற்சிக்கு ஏற்ப நம்மளுக்கு வெற்றி அமையும் நம்மளுக்கு. நம்ம ஒரு முயற்சி எப்படி செஞ்சோமோ, ஒரு ஒரு முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கணும். ஒரு வெற்றி அடையணும். நான் ஒரு விஷயத்துல கட்டாயமா வெற்றி அடையணும்னா, நான் அதற்கு முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கணும். நான் எவ்ளோ முயற்சி நான் போடுறேன்? நான் எந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன்? ஒரு விஷயத்துக்காக நான் எத்தன முயற்சி நான் எடுக்கிறேன்? அப்படின்றது. ஒருத்தர் ஒரு விஷயத்துல வல்லுனர் ஆறாகன்னா, அதுல திருப்பி திருப்பி அவங்க முயற்சி செய்யும்போது மட்டும் தான் அதுல வல்லுனர் ஆக முடியும். அந்த ஒரு இலக்க வச்சுக்கிட்டு, அத நோக்கி சென்றோம் அப்படின்னா,
அதுல வந்து நம்ம கட்டாயம் அதுல நம்ம சக்சஸ் பண்ண முடியும். நம்மளோட விடாமுயற்சி நம்மள திறமைய ஏத்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு விஷயத்த பிராக்டிஸ் அதிகமா நம்ம செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்துல வந்து நம்ம வல்லுனர்கள் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளால படிக்கவே முடியாது நம்மளுக்கு. ஒரு விஷயத்த ஒரு புத்தகம் படிக்கிறோம். நம்மளுக்கு புரியாது புரியாது. என்னடா இது ரொம்ப ஹையர் லெவலா இருக்கே! ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அது புரியாது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஒரு தடவ நம்மளுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு அந்த விஷயம் புரியலன்னா, மறுபடியும் அத படிச்சுட்டோம் அப்டின்னா நம்மளுக்கு புரியும். கட்டாயம் நம்மளுக்கு புரியும். ஒரு தடவ புரியலனாலும் பரவால்ல. மறுபடியும் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதுல வந்து நம்ம வெற்றி வந்துரும் நம்மளுக்கு. என்னால முடியாதுன்ற விஷயத்த வந்து நம்ம விட்டுட்டு, மறுபடியும் நான் அதுல முயற்சி செய்யணும். இப்ப வந்து பாலமுரளி கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, அவங்க வந்து நெறைய 5 வயசுலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பாட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி அவங்களால முடிஞ்சது? முயற்சி. ஆனா அந்த முயற்சி எப்படி இருந்ததுன்னா, முற்பிறவில இருந்த முயற்சியே அடுத்த பிறவிக்கு வந்தது. முற்பிறவில அத்தன பயிற்சி செஞ்சு ஒரு கிரேட் மாஸ்டரா இருந்தாரு. அதனால தான் அடுத்த பிறவி வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா, 5 வயசுலயே வந்து நெறைய ராகங்கள், நெறைய பாடல்கள், நெறைய அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. மொசார்ட் 4 வயசுலயே வந்து இசை கலைஞரா இதெல்லாம் வந்து முற்பிறவிலேயே அவங்க செய்த பயிற்சி தான் அடுத்த பிறவிக்கும் வந்தது. பத்ரிஜி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண பாஸ்ட் லைஃப்ல அந்த பிறவில அவங்க பயிற்சி செஞ்சதுல, அடுத்த பிறவில வந்து எந்த சமயத்துல அவங்களுக்கு வேணுமோ, அந்த சமயத்துல வந்து தியானம் கத்துக்கிட்டாரு. உடனே வந்து தியானம் வந்து தியானம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, முற்பிறவிலேயே வந்து பாத்தீங்கன்னா, பத்ரிஜி வந்து தியானம் எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டாரு. இந்த பிறவில அவருக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தியானம் சொல்லிக் குடுக்குறது மட்டுமே. மத்தவங்க எல்லாத்துக்குமே தியானம் சொல்லிக் குடுக்கணும். அவன் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. தானம் சொல்லிக் குடுக்கிறது மட்டும் தான். இந்த பிறவில அவன் செய்ய வேண்டியது தியானம் சொல்லிக் குடுக்கிறது தான். முற்பிறவிலேயே அவரு முடிச்சுட்டாரு. நம்ம வந்து எத்தன பயிற்சி செய்றோமோ, அது அந்த பிறவி இல்லாம அடுத்த பிறவியும் அந்த முயற்சி வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு பதினஞ்சு வந்து 2 இயர்ஸ் வந்து ஹைதராபாத்ல ஜெர்மன் கத்துக்கிட்டாராமா. ஜெர்மன் கத்துக்கிட்டு கொஞ்சமா பேசினாரு. அந்த பிராக்டிஸ் இருந்தா ஜெர்மன் பேசியிருப்பார். ஸோ ஒரு பிராக்டிஸ் நம்மகிட்ட இருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால நிச்சயம் வெற்றி அடைய முடியும். ஆ ஒரு தாய் எப்படி வந்து ரொம்ப அழகா வந்து குழந்தைக்கு வந்து கரெக்ட்டா கட்டாயம் எல்லாமே செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது? குழந்தை அழுகும்போதும் சரி, பெரியவன் ஆகும்போது சரி, எந்த இடத்துலயுமே செய்யும். எப்படி ஒரு தாய்னால செய்ய முடியுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வந்து அந்த பயிற்சி மூலியமா அந்த அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? அப்படின்ற தீவிரமான விஷயம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து அழகா வளர்த்து, சாதனை செஞ்சுட்டாங்க. அந்த அந்த குழந்தைய ரொம்ப அற்புதமா வளர்த்துட்டு செய்றாங்க. ஸோ, நம்ம முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்ம முயற்சி செஞ்சுகிட்டே தான் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சிறப்பானதாக இருக்க முடியும் நம்மளுக்கு. நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ நம்ம பத்ரிஜி சார் சொல்லியிருக்காரு. எல்லாருமே நம்மளால கடவுள் ஆக முடியும். எல்லாருமே கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கடவுளாக முடியும்? பயிற்சி. திரும்ப பயிற்சி. தியானம் செய்யும்போது தொடர்ந்து நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயிற்சி மூலியமா செஞ்சுட்டு இருக்கும்போது, நான் கடவுள். எனக்குள்ள கடவுள் இருக்கு. அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, நம்ம வாழ்க்கை வந்துட்டு சரியானதாக இருக்கும். நம்ம பேசுற வார்த்தை, நம்ம செய்ற செயல், நம்ம நம்ம திங்க் பண்றது, பேசுறது எல்லாமே சரியானதாக இருக்கும். எல்லாமே நம்ம பிராக்டிஸ் டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட செயல்கள்ல வந்து ரொம்ப சிறப்பாக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ராஜா முன்னாடி வந்து ஒரு குரூப் வந்து டான்ஸ் ஆடுது. ஆனா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது ராஜாக்கு தோணல. நம்ம வந்து அவங்களுக்கு பொற்காசு போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணவே இல்ல. ராஜா விட்டுட்டு போயிடுறாரு. பொற்காசு போடாம போயிடுறாரு. இவங்க என்ன செய்றாங்க குரூப் வந்து பரவால்ல. முயற்சி செய்யலாம். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு முடிவு செஞ்சுட்டோம். நம்ம நடனம் ஆடணும்னு முடிவு செஞ்சுட்டோம். நம்ம தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த இன இந்த அந்த நாள் ஃபுல்லுதும் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த உடனே ராஜா வந்து எதுவும் பண்ணல. ஆனா ராஜாவோட மகன் அத பார்த்துட்டு, ஐயோ! தொடர்ந்து இவங்க ஒரு நாள் ஃபுல்லும் தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெறைய பொற்காசுகள் குடுத்தாங்க. அதே போல தான் வந்து
ராஜாவோட மகளும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தனியா பொற்காசுகள் குடுக்குறாங்க. ராஜாவோட மகன் தனியா பொற்காசுகள் குடுக்குறாங்க. சோ, இவங்களும் அதே மாரி தான். தொடர்ந்து நடனமாடிக்கிட்டே இருந்ததுனால, ராஜாவோட மகளும் அவங்களுக்கு குடுத்துட்டாங்க. சோ, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல சக்சஸ், அதுல வெற்றி அடைய முடியும். விடாமுயற்சியோட நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால வெற்றி அடைய முடியும். நம்ம மாரி நெறைய மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து தியானம் செஞ்சு, நெறைய மாஸ்டர்ஸோட கனெக்ட்டோட இருந்துட்டு அவங்களும் பேசுறாங்க. ஸோ நந்தியா தேவி அப்படின்ற வைதேகின்ற மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தியானம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, சூரிய கடவுள் கூட பேசுவாங்க. அவங்களால பேச முடியும். தே காட் கனெக்டட் டூ த மாஸ்டர். கேசவராஜ் வந்து ஒரு புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கேசவனோட அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து அன்னமயா எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நந்தபிரசாத் மாஸ்டர் வந்து இமயமலையில சிவன், பார்வதி என்ன பேசுறாங்க அப்படின்றத கனெக்ட் ஆகி அவங்களோட பேசியிருக்காங்க. ஸோ நெறைய மாஸ்டர்ஸ் வந்து பை பிராக்டிஸ் அவங்களால முயற்சி செஞ்சு, செஞ்சு, செஞ்சு விடாமுயற்சியோடு இருந்து அவங்களால வந்து ஆ அந்த பெஸ்ட் அவங்களால அந்த இடத்துல ஒரு நிலை அடைய முடியும். ஸோ எல்லா விஷயத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டோ இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா மாறும். நம்ம எல்லா விஷயத்திலயுமே சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தியானம். நம்ம தியானம் ரெகுலரா தியானம் செய்ய, செய்ய, செய்ய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை அழகானதாக மாறும். நம்மளோட வாழ்க்கை அழகானதாக மாறும். அதுக்கு நம்ம வந்து, ஐயோ! எனக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லையே! எனக்கு இந்த பிரச்சனை முடியலையே அப்டின்னா, அதோட தீர்வு அத தியானம் செஞ்சு, அதோட தீர்வு நம்ம தியானத்துல கிடைக்கிற வரைக்கும் செஞ்சோம் அப்டின்னா, நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிரும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறிடும் மாஸ்டர்ஸ். ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்.